அந்த ரெண்டு வேரியபிள் கம்பேர் பண்றோம் ரைட்டா. அந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்கு அல்லது அதோட ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸை வச்சு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம யூஸ் பண்றது இஃப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து 40, செகண்ட் ஈக்குவல் டு 30. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தேன் செகண்ட். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து செகண்டோட பெருசா இருக்கா, அப்போ இந்த சிம்பிளோட இந்த சைடு பெருசா இருக்கோ அந்த சைடு வந்து பெருசா இருக்கணும். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட்ங்கிறது 40, ஸோ இந்த சைடுல இருக்கிறது பெருசா இருக்கு, ஸோ ட்ரூ. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அப்படிங்கிறது எல்ஸ். ஓகேவா? அப்போ இந்த சிச்சுவேஷன்ல வந்து 40, 30. அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து 40, ஸோ இது வந்து ட்ரூ. இந்த சிச்சுவேஷன்ல இது ட்ரூ. ஓகேவா? இந்த கம்பேரிசன், ஸோ தட் இது ஒர்க் ஆகும். ஓகேவா? சப்போஸ் இது வந்து 30, இது 40 இருந்துச்சுனாக்கா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்ப இங்க இருக்கிறது ஒர்க் ஆகும். ரைட்டா? இது செக் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எஸ். Javasi. Second is big. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷன் படி இது தப்பு, இது தப்பு. ஸோ இங்க இருக்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இதே 40, 30ன்னு இருந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் இஸ் பிக் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு சேமா இருந்தா என்ன சொல்லுங்க? சேமா இருந்துச்சுனாக்கா இந்த கண்டிஷன் தப்பு தானே. ஃபர்ஸ்ட்ங்கிறது பெருசு இல்ல, 2, 30ன்னு வச்சுக்குவோம். இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன தப்பு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் பெருசு கிடையாது, ரைட்டா? அப்போ இது செகண்ட் பொசிஷன் ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த கண்டிஷன் என்னன்னு தான் பார்க்கும். எப்படிப்பா? சப்போஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு போட்டீங்கன்னாக்கா கண்டிஷன் ரைட்டா? ஃபர்ஸ்ட் இஸ் பிக். ஓகேவா? என்ன இந்த கண்டிஷன் ரைட் ஆயிருச்சு, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஒர்க் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஓகே. சோ இது வந்து இஃப். இப்போ ஒரு இப்போ நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, இப்படி இருந்துச்சுனாக்கா ஓகேவா? இப்போ இது வந்து ஃபால்ஸ், ரைட்டா? இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அப்ப இங்க வந்துருமா? சோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்னாக்கா இஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட் அப்படி இருந்துச்சுனாக்கா டாட் அவுட் டாட் பிரிண்ட் both are போட்டு இப்ப புரிஞ்சுதா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம், 30, 30. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், ரைட்டா? அப்போ இந்த போர்ஷனுக்கு வந்துரும், எல்ஸ் போர்ஷனுக்கு வந்துருது.
இங்க வந்து திருப்பி என்ன பண்றோம்னா ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்றோம். ஈக்குவலான்னு செக் பண்றது ரெண்டு ஈக்குவல் டு போடணும். ஓகேவா? அசைன் பண்றதுக்கு தான் ஒரு ஈக்குவல் டு, ஈக்குவலான்னு செக் பண்றதுக்கு ரெண்டு ஈக்குவல் டு போடணும். இப்போ என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் இப்ப ரைட்டா? இந்த சிச்சுவேஷன் அப்ப இந்த போர்ஷன் போத் ஆர் ஈக்குவல் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? போத் ஆர் ஈக்குவல். சரியா? இதே வந்து இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸா? அப்ப இந்த எல்ஸ் போர்ஷனுக்கு வருது. எல்ஸ் போர்ஷன்ல ஈக்குவலான்னு பாக்குறோமா? அப்பயும் கண்டிஷன் தப்பா? அப்ப இதோட எல்ஸ் போர்ஷன் வந்து இது வரைக்கும். ஸோ செகண்ட் இஸ் பிக்னு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு பேரு நெஸ்டட் இஃப். இஃப்க்குள்ள இஃப். இங்க ஒரு இஃப் போட்டிருக்கோம், அதுக்குள்ள நெஸ்டட். நெஸ்டட்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிறது நெஸ்டட் பேரு. நெஸ்டட் இஃப். புரிஞ்சுதா? இது பாரு, நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எத்தனை வேணாலும் நீங்க போடலாம். ரைட்டா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நாளைக்கு ஒரு 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 மார்க் கொடுக்குறீங்க. சரி, ஒரு மார்க் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறீங்க. அந்த மார்க் வந்து 60க்கு மேல இருந்துச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 50 to 60 இருந்ததுன்னா செகண்ட் கிளாஸ், 40 to 50 இருந்ததுன்னா தேர்ட் கிளாஸ், 40 கீழே இருந்தா ஃபெயில். இப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம். 60 to 50 இருந்துச்சுன்னா 60க்கு மேலனா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 50 to 60 செகண்ட், 40 to 50 தேர்டு, 40 கீழே இருந்தா ஃபெயில். ஓகேவா? அது மாதிரி நீங்க பண்ணிக்கோ. அது ஒரு ப்ரோக்ராம் நீங்க ட்ரை பண்ண. இப்போ என்ன பண்ண போறோம்னா, அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணுவோம். என்ன அப்படின்னாக்கா, ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் கொட்டேஷனுக்குள்ள ஒரு ஸ்டார் சிம்பல் இப்படி கொடுத்தா பிரிண்ட் ஆகுமா? ஒரு ஸ்டாரு. ஒரு ஆஸ்ட்ரிக் ஸ்டார் சிம்பல் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்ப எனக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுவோம்? அப்ப இன்னொரு தடவை எழுதணும். சரியா? பேக்ஸ்லாஷ் வேண்டியது இல்லையா? ஸ்பெஷல் கேரக்டர் போடுறோம், பேக்ஸ்லாஷ் வேண்டியது இல்லையா? இது ஸ்பெஷல் கேரக்டர் இல்லையே. சிங்கிள் கோட், டபுள் கோட், இது ரெண்டுக்கு தான் வந்து நம்ம பேக்ஸ்லாஷ். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் அல்லவா? சிங்கிள் கோட், டபுள் கோட், பேக்ஸ்லாஷ் மூணுக்கு தான் எஸ்கேப் கேரக்டர் போகணும். ஓகே. மற்றதுக்கு வேண்டியதில்லை. சரியா? ஸோ இது வந்து ஆர்டினரி ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். பண்ணி பார்த்தலாமா? கண்ட்ரோல் எஸ். ரெண்டு ஸ்டார் பிரிண்ட் ஆயிடுச்சா? சரி. இப்போ இதே எனக்கு ஒரு 10 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? இப்போ 10 தடவை போகணும். ரைட்டா? 20 தடவை பிரிண்ட் பண்ணணும். என்ன பண்றது? 20 தடவை போகணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ரிப்பீட்டேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஃபார் அப்படி. சரியா? ஸோ இதுவும் வந்து ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகும். இதுக்கு எப்படி கொடுக்கணும்னாக்கா, ஒரு வேரியபிள் கொடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐன்னு வச்சுப்போம். இப்போ ஐயோட வேல்யூ 1 semicolon I less than or equal to 10 semicolon I plus plus. ஓகே, I plus plus ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? என்னன்னா plus plus னு போட்டா இன்கிரிமெண்ட் ஆகும். ரைட்டா? ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகிறது இந்த டபுள் பிளஸ். ஸோ இப்போ
இந்த ஃபாரோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் 1. சரியா? எப்ப இந்த இதுக்குள்ள ஒர்க் ஆகும்னா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும். எப்படி இஃப் பார்த்தோம் இல்லையா? இஃப்ல வந்து ஐயோட வேல்யூ இதா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது ஒர்க் ஆகும்னு சொன்னோமா? அது மாதிரி இது வந்து ஒரு இஃப் கண்டிஷன். அது வரைக்கும் இது ஒர்க் ஆகும். இது என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு தடவை இந்த கமாண்ட் ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றேன். i equal to 1 ஃபர்ஸ்ட் டைம் i equal to 1. அப்போ ஐயோட வேல்யூ 10க்கு கீழே தானே இருக்கு. சரியா? 1ங்கிறது 10க்கு கீழே தானே. அப்ப இந்த கண்டிஷன் ரைட். அப்போ இங்க வந்து ஒர்க் ஆகும். எப்ப என்ன ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுமா? முடிஞ்ச உடனே திருப்பியும் மேல வந்து இது ஒர்க் ஆகும். இது என்ன ஆகும்? அப்ப 2000 ஐயோட வேல்யூ திருப்பி செக் பண்ணும். 2ங்கிறது 10ஓட கம்மி தானே. இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்தது இங்க வந்து இது ஒர்க் ஆகும். 3 ஆச்சா? கண்டிஷன் ரைட்டா? திருப்பி வந்து இங்க ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்துட்டே இருக்கும் டில் 10. 10 வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து 11 ஆயிருமா? கண்டிஷன் ஃபால்ஸ் வெளியே வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த இடத்துல இதை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஸ்டாரை பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா ஐயை பிரிண்ட் பண்ணோம்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கா? ஆனா 11 வரல. ரீசன் என்ன அப்படின்னாக்கா 11 போது ஃபெயிலியர் ஆயிடுது. அப்ப வெளியே வந்துடும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம அதுல நெஸ்டட் பார்த்தோமா? இஃப்ல அதே மாதிரி ஃபார்லயும் நெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க ஃபார் ஈக்குவல் ஃபார் j is equal to 1, j less than or equal to 10, j plus plus. ஒரு நிமிஷம். ஸோ இங்க வந்து சமாச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஐயோட வேல்யூ 1 ரைட் உள்ள வருது. அப்போ ஜேயோட வேல்யூ 1 பண்ணிட்டு கண்டிஷன் ரைட் ஜேயோட வேல்யூ 10ஓட கம்மியா தான் இருக்கு. அப்ப இங்க வந்து ஐ பிரிண்ட் ஆகுமா? ஓகே, அடுத்து என்ன ஆகும்னா இந்த லூப் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஜேயோட வேல்யூ 2 ஆகுது, கண்டிஷன் ரைட், அப்ப பிரிண்ட் ஆகுது. திருப்பியும் இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். இது எப்ப ஃபெயிலியர் ஆகுதோ அப்பதான் இங்க வரும். புரிஞ்சுதா? அப்போ ஐயோட வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஐயோட சாரி ஜேயோட வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் போற வரைக்கும் ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஐயோட வேல்யூ அதே தான் இருக்கும். ரைட்டா? ஒன்னே தான் இருக்கும். ஜேயோட வேல்யூ மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 தடவை இது திருப்பி திருப்பி வந்து ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கோம். என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? ஐயோட வேல்யூ என்ன? புரிஞ்சுதா தம்பி? ஐயோட வேல்யூ 1 உள்ள வருது. ஜேயோட வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் 10 தடவை ரிப்பீட் ஆகும். இந்த போர்ஷன் மட்டும் ரிப்பீட் ஆகும். அப்ப என்ன ஆகும்? 10 தடவை ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். ஐயோட வேல்யூ என்ன? 1. சரியா? அப்ப 10 தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்து இங்க இருந்து இங்க போகும்போது இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகுமா? ஐயோட வேல்யூ 2 ஆகும். திருப்பி இங்க வரும்போது ஐயோட வேல்யூ திருப்பி 1ல இருந்து 10 வரைக்கும். ஓகேவா? அப்ப இப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? 2 10 தடவை வரும். ஏன்னா இது ரிப்பீட் ஆயிருக்கும். சரியா? பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எஸ். புரிஞ்சுதா? ஒவ்வொன்றும் 10 தடவை வந்து. ஓகேவா? புரிஞ்சுதா தம்பி? ஓகே, சோ இப்ப இது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னாக்கா i plus j நடுவுல வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துடலாம்.
புரிஞ்சுதா? 1 1 இது வந்து ரெண்டாவது இருக்கிறது ஜேயோட வேல்யூ 10 வரைக்கும் வந்தோன்னா ஐ வந்து 2 ஆயிட்டு திருப்பி ஜேயோட வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதா? ஓகே. இது மாதிரி நீங்க எத்தனை லூப் வேணா போடலாம். ஓகேவா? சப்போஸ் இங்க இன்னொரு ஃபார் போடுறோம்னு வச்சுக்குவோம். கே வச்சுக்குவோம். கே ஈக்குவல் டு 1, கே லெஸ் than or equal to 10, கே பிளஸ் பிளஸ். ஓகேவா? ஓகே. இப்ப என்ன வரும்? இங்க இங்க வந்து கேவும் பின் பண்ணிடுவோம். இப்ப எப்படி வரும்? 1 1 1 1 1 2 1 1 3 1 1 4 that means இன்னர் லூப் முடிஞ்ச பின்னாடி தான் அதுக்கு அடுத்த லூப் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த லூப் வரும். புரிஞ்சுதா? பையோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 1, கேயோட வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் போகும். புரிஞ்சுதா? 11 இருந்து புரியுதா தம்பி? சோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஒன்னு 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 2 1 2 3. சோ கேயோட வேல்யூ முடிஞ்சோம்னா ஐ ஜே இன்கிரிமெண்ட் ஆகுது. புரிஞ்சுதா? கேவோட முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதான் கேக்குது. 1 2 3 பின்னாடி தான் முன்னாடி வரும். அண்டர்ஸ்டுடா? சோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்ங்கிறது வந்து இன்னர் மோஸ்ட் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லூப் வரும்.